ஃபோன்பே அப்ளிகேஷன் ஹோம் பேஜில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்கள். இன்சூரன்ஸ் மெனு இருக்கும். அதில் பைக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பைக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோன்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இன்சூர் பைக்குன்ட்டு இருக்கும். அப்படி இல்லைனா இன்சூர் அனதர் பைக்குன்ட்டு இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் என்டர் யுவர் பைக் நம்பர்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் பைக் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் ஆட்டோமேட்டிக்காக பைக் மாடலும் ரெஜிஸ்டர் பண்ண இயரும் காமிக்கும். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். உங்களுடைய பழைய பைக் இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆகி 90 டேஸ் ஆகிருந்துச்சுன்னா இதில் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து வியூ கோட்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் நிறையா இன்சூரன்ஸ் கம்பெனி டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பிளான் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் நம்மளுடைய கடைசி பாலிசி டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பாலிசி எக்ஸ்பைரி டேட் கேட்பாங்க. போன பாலிசி எந்த டேட்டில் எக்ஸ்பைரி ஆனிச்சோ அந்த டேட்டை கொடுத்துக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இன்சூரர் நேம்ன்ட்டு கேட்பாங்க. போன பாலிசி எந்த கம்பெனியில் எடுத்திருந்தீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரீவியஸ் பாலிசி நம்பர் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகிருக்கும், கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கிளைம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும். எஸ்ன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து ஆக்டிவ் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் தேர்ட் பார்ட்டி கம்பெனி நேம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷனில் ஆக்டிவ் தேர்ட் பார்ட்டி பாலிசி நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. தேர்ட் ஆப்ஷனில் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பாலிசி ஸ்டார்ட் ஆன டேட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஆப்ஷனில் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பாலிசி எண்ட் ஆகிற டேட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணியிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்த பேஜில் டோட்டல் அமௌண்ட் காமிக்கும். அதுக்கு பக்கத்தில் ஐ ரவுண்ட் பண்ண மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபைனல் ப்ரீமியம் பிரேக் டவுன் காமிக்கும். இந்த பேஜில் இருக்கிற அமௌண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பை பிளான் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் பேமெண்ட்ஸ் மெத்தடை செலக்ட் பண்ணிவிட்டு பே ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனோன்னே இன்சூரன்ஸ் பாலிசி ஆக்டிவ்க்கு வந்துடும். உங்களுடைய மெயில் ஐடிக்கு பாலிசி டீட்டெயில்ஸை PDF ஃபைலாக அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம்.